வணக்கம். ஒரு தனி மனிதனால் ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும், ஒரு பகுதியை மாற்ற முடியும், ஒரு தெருவை மாற்ற முடியும், ஒரு வார்டை மாற்ற முடியும், ஒரு பெரிய ஊரை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கான சம்பவங்கள் நிறைய. அதில் ரொம்ப நெருக்கமாக நமக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது எப்படி மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான அப்படி மாற்றின சம்பவங்களை வச்சு தமிழ் சினிமாவில் கூட சில படங்கள்லாம் வந்திருக்குது. எனக்கு ரொம்ப மறக்க முடியாத படம் வந்து உன்னால் முடியும் தம்பி. கமலஹாசன் வந்து ஒரு சங்கீத பாரம்பரியத்தில் ஊறிப்போன ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஜெமினி கணேசன் தான் அவங்க அப்பா. இன்னொரு அண்ணனா ஒருத்தர் நடிச்சிருப்பார். அண்ணியை வந்து மனோரமா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா பொழுது வடிஞ்சதுலேருந்து மறுபடியும் படுக்கிற வரைக்கும் சங்கீதம் 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 சங்கீதன்ற அந்த கிரிப்லேயே இருக்கிற ஒரு மார்த்தாண்ட பிள்ளை அவர் வந்து ஜெமினி கணேசன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உதயமூர்த்தின்னு ஒரு பேர் வச்சு ஒரு மகன் வந்து இளைய மகன் வந்து ஏன்னா சாமானிய மக்கள் மேலே அந்த அவனுடைய கவனம் போய் சேரும். வந்து அதில் வந்து பிரமாதமான ஒரு சீன் பாலச்சந்தர் வச்சுருப்பார். அப்படி சைக்கிள் அப்படி வந்துக்கிட்டே இருப்பாப்புல கமலஹாசன். வந்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வெயிலில் வேகாத வெயிலில் மரத்தை வெட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய மரத்தை வெட்டினோடனே அப்படி நின்று அவருக்கு கோடாலி வாங்கி ஒரு தாத்தாவால் வெட்ட முடியாது. வெட்டினோடனே சாமி களைப்பு தெரியாமல் இருக்குது, நீங்கள் தான் பெரிய உங்கள் குடும்பமே பெரிய பாடகர், களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாருங்களேன் அப்படின்வாங்க. வந்து பாட்ட உடனே இவர் என்ன பண்ணார், ஒரு கர்நாடக சங்கீதத்தை எடுத்து பாட ஆரம்பித்தோடனே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. வந்து புரியாது அப்படின்னு நெளிவாங்க இது பண்ணுவாங்க. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறுத்திட்டு அதுலேருந்து அப்படியே அதே ராகத்தை வச்சு உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற ஒரு பாட்டு பாடுவார். வந்து பாடினோடனே உற்சாகமாகி அப்படி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இது பண்ணுவார். அவங்க கொண்டு வந்த அந்த கூழு கஞ்சியெல்லாம் குடிப்பார். குடித்தோடனே அந்த காரில் அப்படி போவார் ஜெமினி கணேசன். போனவுடனே அப்படி கடுன்னு பார்த்துட்டு போயிட்டு வீட்டுக்கு போனவுடனே உள்ளே நுழைஞ்சவுடனே என்னடா இது இதெல்லாம் வேலை உனக்கு? நம்ம பாரம்பரியம்னா நம்ம இது என்ன, நீ போய் எங்கேயோ வந்து கூலி வேலை செய்கிற அந்த விறகு வெட்டுறவங்ககிட்ட போயிட்டு என்னென்னோ பாடிக்கிட்டு இருக்க, சங்கீதத்தை வேறு கொலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு வருது. நான் ஒன்றும் கொலை பண்ணல, நம்ம சங்கீதத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பாடினேன், நான் அத்தனை பேரும் கொண்டாடினாங்க அப்படின்னு என்னத்தை கிழிச்ச நீ அப்படின்ட்டு கோவமாக கமலஹாசன் போயிடுவார். போன பிறகு அவர் சொல்லுவார், வந்து மனோரமா கிட்ட யாரோ சொல்லுவார், இந்த குறிப்பிட்ட ராகத்தை அவ்வளோ எளிமையாக வந்து அந்த மக்களுக்காக அவன் பாடினான் அப்படின்னு மகனுக்காக பாராட்டாமல் ஆச்சரியமாக சொல்லுவார். வந்து இது வந்துன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும். வந்து ஒரு ஊரையே வந்து ஏன்னா குடியால் மூழ்கி போன அந்த ஊரையே வந்து கமலஹாசன் மாற்றுவார். வந்து அது ஒரு நிஜ சம்பவத்தினுடைய ஒரு கதை. அது அவர் பாலச்சந்தர் எடுத்தாரதில் தெலுங்கில் வந்து ருத்ரவீணான்னு சிரஞ்சீவி பண்ணது. முதல்ல தெலுங்கு தான் எடுத்தாங்க. தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ருத்ரவீணா. சிரஞ்சீவி, சோபனா, இதே ஜெமினி கணேசன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நந்தி அவார்டு அந்த படம் வாங்கிச்சு. வந்து தமிழில் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. சரி, விஷயத்துக்குள்ளே வரும். ஒரு 70-80 காலகட்டங்களில் கேரளாவில் திருச்சூர் பக்கத்தில் மரோட்டி செல் அப்படின்ற ஒரு ஊர். இந்த ஊர் வந்து அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஃபேமஸ். இப்போ நமக்கு இன்டர்நெட் இருக்குது, இமெயில் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, எதுவும் இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டம். என்ன பெரிய ஃபேமஸ்னால் இந்தியாவிலே அதிக சாராயம் காய்ச்சக்கூடிய அந்த ஊர் தான் அது. நீங்கள் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 80s காலகட்டங்களில் வந்த படங்கள், பெரும்பாலான படங்கள், இந்த புரட்சி படங்கள்லாம் வந்திருக்கும். மலையூர் மம்மட்டியான் மாதிரியான படங்கள், கொம்பேரி மூக்கன் மாதிரியான படங்கள். இந்த படங்களுடைய பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், வருமானம் இல்லாத மக்கள், அவர்களுக்கு போதிய வருமானம் வேணும் பொழுது இந்த மாதிரியான இல்லீகலான ஒரு தொழில், இந்த வேலைக்குள்ளே குறிப்பாக அந்த சாராயம் காய்ச்சுதல், இந்த மாதிரியான விஷயம் குறிப்பாக அதுதான் அந்த கலாச்சாரம் காய்ச்சதில் உள்ளே இறங்கி அதை வந்து அதுக்கு ஒரு லீடராக உருவாகி அதில் உள்ள போலீஸ் உள்ளே இறங்கி சம்பவங்கள்லாம் படம் பார்த்துருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா வறுமை தான். மிக முக்கிய காரணம். புதிய ஒரு வேலைவாய்ப்பு கிடையாது. நீங்கள் கேரளாவை சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி வரைக்கும் அங்கே வந்து ஃபேக்ட்ரி கட்ட முடியாது, உங்களால் வந்து தொழிற்சாலைகள் அமைக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படணும்னு கிடையாது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியூர்களில் வெளிநாடுகளில் போயிட்டு வேலை செய்கிறாங்க. வந்து இருக்கிறவங்க உள்ளூரில் இருக்கிறவங்க சும்மா சொற்பமானவர்கள் கடை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. வந்து அதுவும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான பூமியும் கிடையாது. உங்களுக்கு பயிர் வைக்க முடியாது. அங்கே வந்து மானாவாரி பயிரில் தான் அவங்க வந்து வாழ்க்கையே கிழங்கு தான் அங்கே. அப்படி அந்த 70 காலகட்டங்களில் இந்த பகுதியில் கடுமையான ஒரு வறட்சி, மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் தான் இறங்கி காய்ச்சிடா ஆகட்டும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து போலீஸே நெருங்க முடியல. அப்படி சப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னடா இவங்களை பண்ணுறது அப்படின்னு பொழுது ஒருத்தர் புரட்சி படையில் இருந்த ஒரு இளைஞர், அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு ரணத்தை நீங்கள் புறையோடி விட்டிங்கன்னு வச்சுங்க,
அது இன்னும் உள்ளே போய் 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 பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் அதை புரிஞ்சுக்கினார். இந்த மக்களுக்கு அதனுடைய பின் பாதிப்புலாம் தெரியல. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சமூகமே, ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களே ஒட்டுமொத்தமாக அழிகிறாங்க, இல்லது இது தொடர்ந்து போனால் அழிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றாரு. இவங்களுக்கான முதல் விஷயம் என்னன்னா, இவங்க கவனத்தை வெளியே திருப்புறது. 2வது விஷயம் இவங்களுக்கு போதிய கல்வி கொடுக்கறது. 3வது விஷயம் வருமானத்திற்கான வழி செய்வது அப்படின்னு அவர் அந்த புரட்சிப்படியிலிருந்து வெளியே வந்து அந்த ஊருக்கு வராரு. வந்து ஒரு டீ கடை வைக்கிறார். ஊர் பூரா வந்து சாராய கடை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம், டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேள்வி பண்ணால் அதை பற்றி கவலையே படல. அந்த டீ கடைக்கு முன்னாடி செஸ் போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த செஸ் போர்டை வந்து கொண்டு வந்து வைக்கிறார். இது என்ன ஆட்டம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவர் பேர் வந்து உன்னிகிருஷ்ணன். ஆடி தான் பாருன்னு அவர் வந்து பேசிக்காக சொல்லி கொடுக்குறாரு. அவங்களுக்கு என்ன ஆனதுன்னா, எப்போவுமே அந்த ஊருங்கள் பொழுதுபோக்கு கிடையாது இல்லைங்களா, ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறது, அப்புறம் வந்து காடை வச்சு இது பண்ணுறது, இல்லை அது வந்து மண்ணில் வந்து கோடு போட்டு அதில் வந்து பணம் கட்டி சூது விளையாடுறது, இதுதான் இந்த காலகட்டம். வேறு ஒன்றும் எவ்வளோ நேரம் வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். வந்து இல்லைன்னா அந்த குச்சை வந்து மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து கை இப்படி வச்சு அடிக்கிறது வந்து, இதெல்லாம் ஒரு கேம், இது விளையாட்டு, வேறு வழியே கிடையாது. இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஒரு கேம்லிங்காக மாற்றினான். அதை வச்சது வந்து செஸ் போர்டு விளையாடத்தான்ட்டார் அவர். இது வந்து விளையாடுவாங்க, அவங்களுக்கு கையில் கிடச்ச காசை கட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. இந்த விளையாட்டு மேலே ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டுது. ஆர்வம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகுறாங்க. அவங்க அரசாங்கமும் ஒரு பெரிய அளவில் அந்த சாராயம் காய்ச்சுறாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒடுக்கணுன்ற அளவில் பெரிய அளவில் வந்து பெரிய நடவடிக்கை ஒரு பங்கெடுக்கிறாங்க. அது அவருக்கு பயந்தது. உன்னிகிருஷ்ணன் எதுக்கு பயப்படுறாருன்னா, இந்த நடவடிக்கையில் கொத்து ஆனவர்கள் வந்து சிறைக்கு போயிடுவாங்க, பின்விளைகள் மோசமாகிடும், இல்லை இளைஞர்களும் மீசை முளைக்காத அந்த 10 பருவத்தில் இருக்கிறவங்களும் வந்து எதிர்காலம் என்ன ஆகுன்ற ஒரு விஷயம் தெரியல அவங்களுக்கு. வித்தமான காசு வருது, ஜாலியாக இருக்கலாம், இது ஒரு அவங்களுக்கு இது ஒரு போதையாக மாறுது. அது அப்போ இந்த இடத்துல வைக்கும் பொழுது இந்த ஆட்டத்தை ஆடி 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 முதல்ல பணம் கட்டி ஆடுறாங்க, அதுக்கப்புறம் இதுவாகிறாங்க, அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அப்புறம் இவரே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எப்பா இது பணம் கட்டி ஆடுற ஆட்டம் கிடையாது, இது ஒரு இன்டர்நேஷ்னல் கேம். இது வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் தான். இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் இதே போல் தான் உங்களை மாதிரி தான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வேலை வெட்டி இல்லாத சமயத்தில் ஒரு போர்டு வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சது உண்டு. அப்போ வணிகத்துக்காக வந்த போர்ச்சுகீசியர்கள் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளையாட ஆரம்பித்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் தெற்காசியா முழுக்க அது போச்சு. வந்து தெற்காசியா எப்படி போச்சுன்னா, இங்கேருந்து சவுத்தில் இருந்து வணிகத்துக்காக போனவங்க வந்து இப்போ இருக்கிற கடாரங்கொண்டான், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி பகுதிக்கு போகும்போது சும்மா இருக்க முடியாதுல்ல, அங்கே விளையாடினப்போ அவங்க என்னங்க அந்த போர்டை காமிங்கன்னு சொல்லி அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க. இப்படியா இந்த விளையாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 அது வந்து ஒரு பெரிய அளவில் தான் இருக்குது. இது வந்து சூதாட்டம் கிடையாது அப்படின்னும் பொழுதுதான் ஒவ்வொரு வீட்லேயும் இதை ஆர்வமாக ஆரம்பித்தார்கள், ஆடத் தொடங்கினார்கள், இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாருங்கள், ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மக்கள் முழுக்குமே சாராயத்தினால் மடிந்து போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதன் எப்படி டைவெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதான் அந்த உன்னிகிருஷ்ணன் பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இது மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஆனால் அவன் வந்து விளையாடும் போது காசை வச்சு விளையாடுறப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான், இது சக்ஸஸ் ஆகிடும், அதுலேருந்து மீட்டு கொண்டு வரும். அதுக்கான கேம் கிடையாது, இது இசைட்டு விளையாடுறது கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் அந்த கிராமம்தான் வந்து செஸ் விளையாட்டில் முதல் இடத்துல இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக செஸ் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட போயிட்டு திரும்ப வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. வந்து இப்போ கூட அவங்களுக்கு சரியான ஒரு பயிற்சியும் சரியான முறையில் அவங்களுக்கு வந்து அதற்கான வழிமுறையும் காட்டினா இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க இன்னும் போய் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் நம்பியிருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்கள், ஒரு சாராயத்திலே ஊறி போய் சாராயங்காய்ச்சி அந்த ஊரே வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் வந்து அவங்களுடைய கவனத்தை செஸ் போர்டில் திருப்பின பிறகு இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுக்கே வந்து ஒரு செஸ்ஸுக்கான ஒரு கிராமமாக ஒரு பகுதியாக அது மாறி இருக்குது அப்படின் பொழுது அந்த ஊருக்கான பெருமை தானே. வந்து மாற்றம் வந்து ஒரு ஊரில் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மனிதனுக்கே உண்டு. வந்து ஒரு மனிதன் இப்படி தான் போயிட்டுருக்கான் அப்படின்னா அவனுடைய நோக்கத்தை வேறு மாதிரி மாற்றி நல்ல விஷயத்துக்கு இப்படி மாற்றினோம்னா அவன் எங்கேயோ போயிடுவான். இப்படி தான் நான் போயிட்டுருப்பேன், இப்படி தான் நான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் என் வாழ்க்கை அப்படி தான் கிடையாது. ஒரே ஒரு நொடியில் நம்ம கவனத்தை வேறு விதமாக நல்ல விதமாக திருப்பினோம்னா நம்ம எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழலாம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்தியாவில் கேரளாவில் திருச்சூர் பக்கத்தில் இருக்கிற மரோட்டிச்சல் என்ற அந்த ஊர் தான்.
வாய்ப்பு இருக்கிறவங்க கேரளா போகிறவங்க, திருச்சூர் பக்கம் போகிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான எதோ போய் செல்ஃபி எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த கிராமத்தையும் போய் அங்கே இருக்கிற மக்களையும் போய் செல்ஃபி, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்களேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.